ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாம்பார் செய்யலாம். இட்லிக்கு, தோசைக்கு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். பெருசாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் அரைவாசி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம். வணக்கிறதுக்கு கடலைப்பருப்பு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வணக்கி இதை ஆற வச்சு அரைக்கணும். வணக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும். வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா கலர் வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதிலேயே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் வணக்கக்கூடாது, பச்சையாக தான் போட்டு நாம் தேங்காவை அரைக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பச்சை தேங்காயும் இதிலேயே போட்டுக்கலாம். தேங்காயை வணக்கக்கூடாது. வாங்க இதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சாம்பார் வைக்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வேகிறதுக்கு. கொஞ்சம் உப்பு. நல்லா வெங்காயம் வெந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றினதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றினதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி ஊற்றினதெல்லாம் இதில் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் போட்டுக்கோங்க.
நல்லா கொதிக்குது, நல்லா கொதி வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார், தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தக்காளி சாம்பார் ரெடி. இட்லி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.